நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து மழையுடனான வானிலையே நிலவுகின்றது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று பிற்பகல் இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடரும் மழையுடனான வானிலையை அடுத்து நந்திக்கடலின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. இதனால் நந்திக்கடலை சூழவுள்ள பல வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதேவேளை படகுகளின் ஊடாக விவசாயிகள் தமது வயல் நிலங்களை பார்வையிட வருகை தந்த காட்சிகளும் எமது கேமராவில் பதிவாகியது. மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை என்பதுடன் நந்திக்கடல் நீரானது வட்டுவாகல் ஊடாக கடலிற்குள் வெட்டிவிடப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். அனுராதபுரம் மாவட்டத்தின் நடுத்தரவிலான 50 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்ட வண்ணம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிடுகின்றது. மாவட்டத்தின் பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதாக திணைக்களம் கூறுகின்றது. சீரற்ற வானிலையினால் புத்தளம் மாவட்டத்தின் எழுவான்குளம் மன்னார் வீதி நீரில் மூழ்கியுள்ளது.